வணக்கம். ஸ்ரீ காளியம் சொன்ன ஸ்ரீ காளியம்மணியை போற்றி. நான் உங்கள் அன்பு ஜோதிட கார்த்திகை ரகுராமன்ங்க. இன்னைக்கு நம்முடைய எஸ்கே நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, இந்த 2024ஆம் ஆண்டுல சனி பகவானோட வக்ர பயிற்சி பார்க்க போறாங்க. இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 மாசம் வக்ரகதியில இருக்க போறாருங்க. அதாவது வர்ற ஜூன் மாசம் 29ஆம் தேதியிலேருந்து நவம்பர் மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் இவர் வக்ரகதியில இருக்க போறாருங்க. அப்படி ஒரு வக்ர கதியில இருக்கும்போது 12 ராசி 12 லக்னக்காரங்க என்ன நட்பு என்ன கெடுமனு கொடுக்க போறோமோ தெளிவா பார்த்துட்டு வருவாங்க. நம்ம இதுல பாத்தீங்கன்னா ஒரு ராசி கட்டம் போட்டு அந்த ராசி கட்டத்துல சனி பகவான் நிப்பாட்டி அவரோட பார்வைகள் அவரோட இருக்க நிலைகள் எப்படி ஒரு ஜாதக ரீதியில நமக்கு இம்பாக்ட் பண்ண நம்ம தெளிவா பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் வீடியோஸ் பாக்குறீங்கன்னா உங்களோட விலை மதிப்புல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கன் வச்சுக்கோங்க. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நமக்கு ஆதரவு கொடுங்க. இப்ப வாங்க நம்ம போயிட்டு இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி எப்படி பார்த்து வருவாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. ஏன்னா நம்ம இந்த ஜோதிடங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அங்கம், உங்களோட லைஃப் கிடையாது, உங்களோட லைஃப்ல ஒரு பகுதி, பார்ட் ஆஃப். ஏன் நான் சொல்றேன்னா இதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கவும் உதவிகரமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து நீங்க உங்களை தற்காத்து கொள்ளவும் இது ஒரு துணையா இருக்குங்க. அப்படிப்பட்ட இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணா முழுமையா பாருங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்ப நீங்க தெரிஞ்ச விஷயத்த உங்க மூலியம் உங்க ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. இப்போ நம்ம போயிட்டு தெளிவா இந்த சனி பகவானோட வக்ர பயிற்சி என்னென்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு வருவோங்க. துலாம் ராசி துலா லக்ன நண்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி சார் இருக்கும் பார்த்துட்டு வருவோம். துலா ராசி சுக்கிரன் அதிபதி, துலாம் சந்திரன் லக்னம். சரி, 12 பாவம் போடும். 1 2 3 4 5 6 7 9 10 11 12. சூப்பர். பொதுவா இந்த சுக்கரனோட அதி நண்பர் யாருன்னா சனி பகவான். சுக்கரனுக்கு ரொம்ப 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 நட்பு கிரகம் யாருன்னு பார்த்தா சனி பகவான். இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா துலா ராசி துலா லக்னக்காரங்களுக்கு கெடுப்பாரா கொடுப்பாரான்னா ஆல்மோஸ்ட் கெடுக்க மாட்டார். பட் இவர் இயற்கைக்கு மாறா வக்ரமாக இல்லையா? அப்போ இவர் 4க்கும் 5க்கும் அதிபதி வக்ரமாக, 4ஆம் அதிபதி மகரம், 5ஆம் அதிபதி கும்பம், 2 வீட்டுக்கும் ஒரே அதிபதி சனி பகவான். இந்த சனி பகவான் வக்ரமாக என்ன சார் பண்ண போறாருன்னா, 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல வக்ரம். உடல்ல ஆரோக்கியம் வேணும். உடல் ஆரோக்கியத்தை ஒரு சிறு சிறு பாதிப்பை கண்டிப்பா ஏற்படுத்துவார். சோ துலா ராசி துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் கண்டிப்பா இருக்கணுங்க. அடுத்தபடியா என்ன பண்ண போறாருன்னா, இவர் ஒரு தொழில குறிக்கக்கூடிய காரகத்தா இல்லையா? அப்போ வேலையில கொஞ்சம் ஒர்க் லோடு அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படுத்துவார். வேலையில ஒர்க் ப்ரெஷர் ஹெவியா இருக்கு, அந்த ஒர்க் ப்ரெஷர்னால மன அழுத்தம் அதிகமாகுது, அந்த மன அழுத்தத்தால உடல்நிலை பாதிக்கப்படுதுங்க வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்போ ஒர்க் லோடு அதிகமா இருக்கு நம்ம ஃபீல் பண்ணோம்னா நிதானமா 5 நிமிஷம் டைம் எடுத்து கூட நம்ம நிறுத்தி நிதானமா பண்ணலாம். படப்படப்படன்னு வேகமா பண்ணக்கூடாது. ஏன்னா இப்ப நீங்க வக்ரமாகும் போது நம்ம உள்ள வேகம் அதிகரிக்கும். அப்படி உள்ள வேகம் அதிகரிச்சு நீங்க வேகமா பண்ணும்போது உடல்ல பாதிப்பை ஏற்படுத்துவார். புரியுதா? இப்போ ஒரு வண்டி பாத்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் ஓட்டுறீங்கன்னா நல்லா மைலேஜ் நல்லா வண்டி இருக்கும். அதே வண்டியை ஃபுல்லா திருப்பி ஓட்டினோம்னா 4 நாளா வண்டி கேட்டு போயிடும். அதே மாதிரிதான் நம்ம உடம்புங்கிறது இயக்குறது நம்ம ஆத்மா. நம்ம ஆத்மா இயக்கும் போது நம்ம வண்டியை சொல்றது உடல் இயங்கிக்கிட்டு இருக்கு. புரியுதா? அப்போ இந்த சனி பகவான் விதியை நிர்ணயிக்கூடிய கிரகம் வேகத்தை ஏற்படுத்தும் போது நம்ம நிதானமா இருக்கணும் அந்த இடத்துல. புரியுதுங்களா? இந்த சனி பகவான் 11ஆம் இடத்தை பாக்குறாரு, உங்க 2ஆம் இடத்தை பாக்குறாரு, 7ஆம் இடத்தை தன் பார்வையால பார்த்து கொண்டு இருக்காரு. சனி பாருங்க, சனி இருக்காருன்னு தான் அர்த்தம். புரியுதா? சோ அப்படி இருக்கும்போது இந்த சனி பகவான் வக்ரம் அரசன வேலை மாறலாமானா, இந்த சனி பகவான் வக்ரம காலகட்டத்துல வேலை சேஞ்ச் பண்றதுல எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. புரியுதா? அடுத்தபடியா இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்றது எந்த பிரச்சனையும் கிடையாது. குடும்பத்திலயும் அப்படிதான் இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணி எந்த பிரச்சனையும். புதுசா ஒரு உறவை கொண்டு வர்றோம், இல்ல புதுசா ஒரு வேலை செய்ய போறோம்னா பிரச்சனை. புரியுதா? இல்ல புதுசா வண்டி வாங்கினா கூட இங்க பிரச்சனை. எனக்கு 4க்கும் 5க்கும் அவர் தான் வண்டி வாகன வீடுங்கிறது சனி வருது இல்லையா? அவதான அதிபதி இங்க வக்ரமாக போது அதுல போய் கையை வச்சாலும் பிரச்சனை. இந்த காலகட்டத்துல புதுசு எதுவுமே வேணாம், பழசு அப்படியே கொண்டு போங்க. ஜாப் சேஞ்சஸ் ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும்
புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தொடங்க தேவை இல்லை. இந்த காலகட்டத்தில் தொடங்கும் போது பிரச்சனை சந்திக்க வாய்ப்பு ஏற்படுத்துவார். சரி வாங்க, இப்ப சனியோட பார்வை என்ன பண்ணுறது பார்த்து வரோம். இப்ப சனியோட பார்வை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல என்ன சொல்றது, உங்களுக்கு மனைவி, நண்பர், சுற்றுச்சூழல். சோ அப்ப இங்க சனி வந்து அக்ரமாயி பாக்குறாருன்னா, சனிங்கிறது பாத்தீங்கன்னா பழமையை விரும்பக்கூடிய கிரகம், பழசு சொல்லக்கூடியவரை. அப்படி இவர் வந்து பார்க்கும்போது உங்க என்ன பண்ணீங்க, பழச பத்தி பேசுவீங்க. என்னைக்கோ நடந்து முடிஞ்ச ஒரு கதை இருக்கும், 1947 முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. அதை இப்ப எடுத்து பேசி அதனால சண்டை வரும். நம்ம என்ன பண்ணுவோம், ஜாலிக்குன்னு பேசுவோம். ஜாலின்னு பேச போயிட்டு முடிவு என்னவா இருக்கும், சண்டை சச்சரவு அப்படி வேற வகையில போய் நிற்கும். அப்போ பழசை பத்தி எதுவுமே பேசாதீங்க. என்னைக்கோ நடந்தது, நேத்து நடந்தது, ஏன் இன்னைக்கு காலையில நடந்தது, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்தது, அதை பத்தின விவாதத்தை தயவு செஞ்சு குறைச்சிருங்க. யாருகிட்ட, உங்களோட நண்பர்கள், மனைவிகள், கூட்டாளிகள், இவங்க கிட்ட எல்லாம் என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு பழசை பத்தி பேசுறது, பல தர்க்கம் பண்றது, வாதம் பண்றது வேண்டாம். அது வாதம் பண்ண ஆரம்பிச்சோம்னா இவருங்க ஆக்டிவேட் ஆயிடுவார். ஆக்டிவேட் ஆனா என்ன ஆகும், பிரச்சனை. அப்போ கணவன் மனைவி காதலன் காதலி இருக்கிறவங்க மிகவும் கவனமா இருக்கக்கூடியது உங்களுடைய சிந்தனைகள்ல. சிந்தனை பழசை பத்தி பேசுவோம், ஏதாச்சும் ஒண்ணு பேசும் சொல்லிட்டு தாட் வரும், சனி ஏற்படுத்துவார். அந்த தாட்டை கண்ட்ரோல் பண்றது உங்களுடைய பொறுப்பு. இல்ல சார் நான் என்ன மூணு பக்கம் இருப்பேன்னீங்கன்னா அப்ப நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அடுத்தபடியாக சனியோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கு. சார் சனி 11 பார்க்க சார் லாபம் வருமானா, இந்த காலகட்டத்துல சனி வந்து 11 பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சனி கொடுக்கக்கூடிய ஆதாயங்கள் இன்னும் அந்த அளவு பெருசா கொடுக்க போறது. ஏன்னா பார்க்கறது சனி இல்லையா, ஸ்லோவா கொடுப்பாருங்க, ரொம்ப ஸ்லோவா இருப்பாரு. நீதி நேரம் பார்த்து கொடுப்பாரு, பாவபுனிதை பார்த்து கொடுப்பாரு. 11ஆம் இடம் என்ன, இவர் வந்து யாரை பார்க்கிற 11ஆம் இடம்னா உங்களோட வீட்டுல கூட பெரியவர்கள். சோ அப்போ பெரியவர்கள் மூலியமா ஆதாயம் கிடைக்கும் சொல்ற அமைப்பு. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பெரியவர்கள், மூற்றோர், ஏன் மாமனார் மாமியார், பெரியப்பா சித்தப்பா, அது மாதிரி நம்ம மேல இருக்கக்கூடியவங்க, இல்ல வந்து நம்ம சொல்லி கொடுத்த குருக்கள், நம்மளோட வயதுல மேல உள்ள நம்ம என்ன பண்ணிருப்போம், ஏதாச்சும் பேசியிருப்போம், அவங்க மனவேதனைப்பட்டிருப்பாங்க, இல்ல அவங்க எதுவும் தப்பு பண்ணி அதை அவங்க புரியாம அவங்க நம்ம சண்டை போட்டிருக்கலாம். இது மாதிரி கூட பிரச்சனை இப்ப சால்வ் ஆக அமைப்பு, அதுக்கான அமைப்பை ஏற்படுத்துவாரு. அதை வந்து சால்வ் பண்ண வேண்டியது நீங்க தான். வாய்ப்பை ஏற்படுத்துவார், வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். லாபம் ஏறுமா சார்னா, தொழில வந்து என்னன்னா புதிய தொழில், புதிய ஜாப் ஏற்படுத்துறது வாய்ப்பு நிறைய இருக்கு. புரிதா இல்லையா, ஜாப் சேஞ்ச் பண்றேன்னா ஓகே பண்ணிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. புரிதா இல்லையா. ஆனா இது சனிபான் இருக்கும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு தான் பண்ணோம். இந்த மாற்ற வேலை நமக்கு வந்து ஆதாயமா இருக்குமா, ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடிய வேலை நமக்கு வந்து சேஃப்டி தானா, அடுத்து பண்ணக்கூடிய வேலை நிரந்தரமான வேலையா, அடுத்து பண்ணக்கூடிய வேலையில சம்பளம் கரெக்டா கொடுத்துருவாங்களா, பண்ணக்கூடிய வேலையில நமக்கு எவ்வளவு நேரம் ஒர்க் கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுப்பாங்களா, நமக்கு ஜாப் உத்தரவாதம் இருக்கா, ஜாப் கேரண்டி இருக்கா, நம்ம வேலை செய்யறது பாதுகாப்பு நமக்கு இருக்கா, எல்லாத்தையும் யோசிச்சு நீங்க அங்க மாறணும். இல்லைன்னா லாப மேன்மையில கை வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த சனி பகவானோட வக்கர காலகட்டத்தில். அடுத்து சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார், தன் பார்வை செலுத்துறா இருக்கும்போது இது வரைக்கும் நம்ம எதிர்ப்பு நல்லதுன்னு பேசினா கூட கெட்டதான் போய் முடியும். துளாராசி நண்பர்கள் பாத்தீங்கன்னா தராசு மாதிரி இருப்பாங்க, நீதி நேர்மை நியாயம். அவன் துளாராசிக்காரன் பேசுறான்னா கண்ணை மூடிட்டு கேட்டு போலாங்க. புரியுதா, தப்பா நீதி கொடுக்க மாட்டான், தப்பா அதை சொல்லிட்டா அவன் மனசு கஷ்டப்பட்டுரும். புரியுதா, துளாராசி துவாலகனுக்கான பொறுத்த வரைக்கும் நீதி நேர்மை நியாயம் முக்கியம்னு சொல்லக்கூடியது இந்த துலா அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த துலா ராசிக்கு 2ஆம் சனியை பார்க்கும்போது அவர் வக்ரமாயை பார்க்கிறாருங்கும் போது இது வரைக்கும் உங்க பேச்சுக்கு மரியாதை இல்லாத இடத்த கூட உங்க பேச்சுக்கு மரியாதைகள் இருக்கும். புரியுதா, அதுமாதிரி தனஸ்தானம் 2ஆம் இடம், 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஒரு சிலருக்கு லாப மேன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. புரியுதா, இந்த காலகட்டத்துல இந்த துலா ராசி துவாலகனை பொறுத்த வரைக்கும் சனியோட வக்ர பேச்சாங்க என்ன சொல்றோம்னா, எதிலும் கவனமா இருங்க. சனி வக்ரமாகறான ஒரு அலர்ட். புரியுதா, 4ஆம் அதிபதிகாரங்கும் போது வண்டி வாகனம் நம்ம செலவு வைக்க கூடும். புரியுதா, அப்போ அதுல கவனமா இருக்கணும். அதாவது மெயின்டெனன்ஸ் பத்திரமா பார்த்துக்கணும். அதே மாதிரி உடல் நிலையில நம்ம கவனமா இருக்கணும். ஏன்னா 4ஆம் அதிபதி சுகாதிபதி இல்லையா, இவர் வக்ரமாகும் போது உடல்ல ஒரு சில மாற்றங்கள், உடல் உபாதைகள் ஏற்படும் போது உடல் நலத்துல கவனமா இருந்துக்கோங்க. அடுத்தபடியா நம்ம சேஞ்சஸ், புரியுதா, ஜாப் சேஞ்ச் பண்ண போறீங்கன்னா நல்ல ஒரு முறை பல முறை யோசிச்சு சேஞ்ச் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க வந்து வண்டி வாகன வீடு இதை கொஞ்சம் கவனமாக இருங்க.
புரியுதா? வண்டியில போகும்போது கவனமா போயிட்டு வாங்க. ஏன்னா கொஞ்சம் வேகமா போகுமே எண்ணத்தை ஏற்படுத்துவார். வண்டி தானே, ஒரு 40 ஏன் போகும், 60ல போய் பார்ப்போமே, ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால ஒரு பிரச்சனைகள். ஸோ இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாக இருங்க. ஆனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆதாயமான காலமா தான் இருக்கு. பட் ஆதாயத்துடன் கூடிய கவனம் மிக முக்கியம் இந்த துலாம் ராசி துலா நண்பர்களுக்கு. நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா 12 ராசி 12 லக்னக்காரங்களுக்கு இந்த சனி பகவானோட வக்ர பயிற்சி எப்படின்னு பார்த்தோம். இந்த சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி பலனை எப்படி சார் எனக்கு மேட்ச் பண்ணி பார்க்கணும்னா, உங்களோட சுய ஜாதகத்துல உங்களோட லக்னம் எங்க இருக்குன்னு பாருங்க. உங்க லக்னத்துக்கு சனி பகவான் எங்க இருக்காருன்னு பாருங்க. அவர் வந்து சுபர் வீட்டுல இருக்காரா, அசுபர் வீட்டுல இருக்கான்னு பாருங்க. அதே மாதிரி நடப்புல சனி பகவானோட தசா நடக்குதான்னு பாருங்க. ஏன்னா சனிவோட தசை நடக்கும் போது ஒரு இன்ஃபுளுயன்ஸ் அதிகமா இருக்கும். அதே மாதிரி சனி வந்து உங்களுக்கு எந்த இடத்துல பிறக்கும் போது இருக்காரு, லாப வீட்டுல இருக்காரா இல்ல வந்து அசுபர் வீட்டுல இருக்காரு, நமக்கு வந்து சனி வந்து 8 பன்ல மறைஞ்சிருக்காரான்னு பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சனியோட வலிமை நீங்க தெரிஞ்சுக்கணும். சனி நல்லா வலிமையா இருக்காரு உங்க ஜாதகத்துலனா கண்டிப்பா இன்ஃபுளுயன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சனி வந்து ரொம்ப கெட்டு போயிருக்காங்கன்னா பாவ வகையில் நமக்கு வந்து கெடு பலன்கள் அதிகமா இருக்குங்கிறது நியதி. அப்படி இருக்கும்போது இந்த பயிற்சி பலனை வந்து உங்களோட ராசிக்கும் உங்க லக்னத்துக்கும் மேட்ச் பண்ணி பாருங்க. உங்க ராசிக்கும் உங்க லக்னத்தும் எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு தெளிவா புரிதல் இருக்குங்க. அதே மாதிரி இப்போ சனி பகவானோட தசா நடக்குது ஒருத்தருக்குன்னா இதோட இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கும். எப்படி சார் இருக்கும்னா ஒரு 40% 50% வரைக்கும் இருக்கும். சனியோட புத்தி நடக்குதுன்னா ஒரு புத்திர சனி இல்லையா, அப்ப என்ன பண்ணும், ஒரு 10 to 20 வரைக்கும் இருக்கும். சார் எனக்கு வந்து சனி மகா திசையும் இல்லை, சனியோட புத்தியும் எனக்கு நடக்கல, சனியோட அந்தாரம் நடக்குது சார் எனக்குன்னா புத்திக்குள்ள அந்தாரம் இருக்கும். ஸோ அப்போ ஒரு 5 to 10% இந்த வக்கரகதியில உங்களுக்கு அந்த மாற்றங்கள் இருக்குங்க. பொதுவா இந்த சனிங்கிறது பாத்தீங்கன்னா விதியை கொடுக்கக்கூடிய விதி கரகம் சொல்லுவாங்க, கர்ம காரகன் சொல்லுவாங்க இவர. சோ ஒரு மனிதன் எப்படி வேலை செய்ய போறான், எப்படி ஜீவனம் பண்ண போறான், அவன் வந்து என்ன மாதிரி வாழ்க்கை முறையை வாழ போறான்னு சொல்லக்கூடிய சனி பகவான். இவரோட ஜாதக சனி நல்லா இருக்குன்னா அவரை வந்து நல்ல வச்சிருவார். புரியுதுங்களா? இப்போ உடனே கேட்பீங்க, சார் எனக்கு வந்து இந்த வக்கர பயிற்சியில நான் வந்து திருநள்ளாறு போய் வழிபடலாமா சார்? அதாவது சனி வந்து சுபரா இருக்கு, இந்த சுபர் பார்வையில பார்த்துட்டு இருக்கான தாராளமா வழிபடணும். பட் ஆனா சனி வந்து சில அமைப்புல கெட்டு போயிருக்கும், சில கெடுதல் பண்ற நிலையில இருப்பார், வக்கர பார்வையில இருப்பார், மோசமான பார்வைகள் விடும். அப்படி இருக்க நீங்க சனி பகவான் நேர வழிபாடு பண்றது இந்த காலம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி பரிகாரம்னு எடுத்து பார்க்கும்போது இந்த காலகட்டத்துல என்ன சார் நான் பண்ணணும்னா, சனிக்கு உகர்ந்த எள் தானமும் அல்லது எள் எண்ணெய் தானமும் கொடுங்க. எள் தானம் கொடுக்கலாம், எள்ளெண்ணெய் நல்லெண்ணெய் அது வாங்கி தானம் கொடுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கை கால் முடியாதவங்களுக்கு உதவி பண்ணுங்க. சனிக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்த கால் கிடையாதுங்கிறது ஐதீகம். அப்போ கால் இல்லாத காலை இழந்த ஒரு நபருக்கு நீங்க உதவிக்கார நீட்டுறீங்கன்னா சனியோட கெடுபலும் ஃபர்ஸ்ட் குறைக்கப்படும். சரிங்களா? சனியோட அந்த இரக்கம் உங்க மேலப்படும். அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வயதுல முதியோர் இருக்காங்க இல்லையா, வயதுல முதியோருக்கு நம்ம செய்யக்கூடிய பணி, செய்யக்கூடிய தொன்று இந்த சனியோட கெடுபாறை குறைக்கும். புரியுதுங்களா? அப்போ வயதுல முதியோருக்கு உதவி பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க. அதே மாதிரி கைகால் இல்லாதவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க, உதவி பண்ணுங்க, எல்தானம் பண்ணுங்க. இந்த வக்ர சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல பயிற்சி அமையன்னு சொல்லி நான் என்னோட காளிய மண்டல் உங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்க நான் காலையில் பிரார்த்தனை பண்றேன்னு சொல்லி நான் உங்களை வேற ஒரு காலையில் சந்திக்க நான் உங்கள் அன்பு ஜோதிட கார்த்திகை ராமன். நன்றி, வணக்கம்.